வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஃபோட்டோபியாவில் இருக்கிற லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல்ஸையும் அதோட யூசேஜ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோபியாக்குள்ளே வந்துட்டோம். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு எந்த ஷேப் நம்ம சோஷியல் மீடியாவுக்கு பண்ணுறோமா, பிரிண்ட் ஃபார்மேட்டாக, ஃபோட்டோவாக, உங்களுக்கு எந்த இதுமாதிரி எடுத்துக்கங்க. நான் சோஷியல் மீடியாவில் யூடியூப் தமிழில் செலக்ட் பண்ணுறேன், க்ரியேட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். பேக்ரவுண்ட் எப்பவுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி மூவ் பேக்ரவுண்ட் ஆர் யூ கேன் சேஞ்ச் த பேக்ரவுண்ட். ஸோ அதனால பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து ரெக்டாங்குலர் டூல். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரெக்டாங்குலர் டூல். இது வந்து நம்ம ஒரு டயக்ராம் வரையறதுக்கு யூஸ் ஆகும், இல்லாட்டி ஒரு லே அவுட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ரெக்டாங்குலர் டூல் வந்து யூஸ் ஆகும். இதுக்கு மேலே ஃபில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு கலர் இருக்கும். நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் எப்படி வரையுமோ அதே மாதிரி நீங்கள் டயக்ராம்ஸ் வரையறதுக்கு யூஸ் ஆகும். இதுலேயே நிறைய டூல்ஸ் இருக்குது. எக்லிப்ஸ், லைன் வரைகிறது, தென் பேராமெட்ரிக் ஷேப்ஸ். இந்த ஷேப்ஸில் என்னென்ன பியூட்டினா நீங்கள் சைட்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். 16 சைட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாற்றிக்க முடியும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி நீட் யூ கேன் ட்ரா எனார்மஸ் டயக்ராம்ஸ். இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும், நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கஸ்டம் ஷேப்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரீயாக டயக்ராம் வரணும், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்கள் என்ன முடியும், கலர் பண்ணி வரைஞ்சிக்க முடியும். ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம்ஸ் மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல கொண்டு வந்துட முடியும். இதில் இந்த பேராமெட்ரிக் ஷேப்ஸில் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்பைரல், கிரிட்ஸ், ஏரோஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நிறைய டயக்ராம்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டயக்ராம் வேணுமோ அந்த டயக்ராம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கலர் காம்பினேஷன்ஸ் அதே மாதிரி தான். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த காம்பினேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எக்லிப்ஸ் வரைஞ்சிட்டு இதுக்கு நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். எகெயின் இப்போ இதை டபுள் கிளிக், இந்த நான் ஷேப் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ், லேயர் ஸ்டைல்ஸ் வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெவல், கான்டோர், டெக்ஸ்சர், இதெல்லாமே நீங்கள் கொடுத்துக்க முடியும். நம்ம டெக்ஸ்ட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அத்தனை ஒர்க்கும் என்ன முடியும் இந்த இடத்துல நம்ம கொடுக்க முடியும். ஸ்ட்ரோக், இன்னர் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். எகெயின் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த கலர் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே கொடுத்துடலாம். இப்போ நான் இன்னர் க்ளோ கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சீனோட கலரையே என்ன பண்ண முடியும், டோட்டலாக நீங்கள் மாற்றிட முடியும். இதுலேயே நீங்கள் கிரேடியன் ஓவர்லே கொடுத்தீங்கன்னா அதே போல் தான். நிறைய கிரேடியன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கிரேடியன் வேணுமோ அந்த கிரேடியனில் என்ன முடியும், கலர் இதில் கொடுத்த முடியும். பாருங்கள், கலர் கிரேடியன்ஸ் கொடுத்துடும். எகெயின் யூ கேன் சேஞ்ச் த ஆங்கிள். அதோட ரேடியல் வேணுமா, ரிஃப்ளெக்டிவ் வேணுமா, இல்லை ஆங்குலராக வேணுமா, இது எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சேர்த்து கொண்டு வர முடியும். இதில் என்ன பண்ண முடியும்னா யூ கேன் ஈஸிலி பிரிங் தி 3D எஃபெக்ட்ஸ். ஸோ 3D எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகும். இதுவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டூல் வந்து நிறைய இடத்துல நம்ம டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த டூல் வந்து ஹேண்ட் டூல். இது வந்து டோட்டலாக நம்ம ப்ராஜெக்டை வந்து நகர்த்துறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்படி இருப்போம், நம்ம பெரிய இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணுவோம். இதுலேயே ரொட்டேட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து உங்கள் இமேஜை கேன்வாஸையே என்ன பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். ஆங்கிள் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். 0 கொடுத்துறேன். எகெயின் சிட்டிஸ் வந்துருச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எகெயின் நீங்கள் வந்து ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஹெச். இப்போ ஹெச் கிளிக் பண்ணிங்கன்னா ஹேண்ட் டூல் வந்துடும். இதுலேயே ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட்டிவ் டூல் வந்துடும். ஸோ இந்த எப்போ நம்ம ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணுறோமோ டு த மேக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஷார்ட்கட் கீஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் நிறைய டூல்ஸ் வந்து வேகமாக பண்ண முடியும். பெரும்பாலான டிசைனர்ஸ் வந்து மவுஸை பிலீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பென் டூலுக்கு மட்டும் தான் மவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த செலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ், இங்கே செலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ் எல்லாத்துக்குமே பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்கட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணிட முடியும். அடுத்த லாஸ்ட்டில் இருக்கிறது ஜூம் இன் ஜூம் அவுட் டூல், ஜட்டு. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் டெம்ப்ளேட்டில் போயிட்டு ஐம் கோயிங் டு டூ ரெஸ்யூமே. நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்த மாதிரி ஒரு ரெஸ்யூமே நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெஸ்யூமே வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா இது ஜூம் அவுட்டில் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி எடுத்து கொண்டு வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் டெம்ப்ளேட்ஸ்குள்ளே வந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட்டில் ரெஸ்யூம்ஸ்னு இருக்குது. ரெஸ்யூம்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் செலக்ட் எனி ஆஃப் த ஒரு 13 ரெஸ்யூம்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிங்கன்னா அதை கூட என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே என்னென்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிஸில் இருக்கிற ஒருத்தங்க
ஒர்க் பண்ணி சேவ் பண்ணதும். அதே மாதிரி உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், டூ ரிட்டன் பேக்காக கொடுக்க முடியும். ஸோ எனக்கு எந்த ரெஸ்யூம் வேணுமோ அந்த ரெஸ்யூம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் கோ வித் திஸ் ஒன். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த ரெஸ்யூம் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். லோட் ஆச்சு அப்படின்னா அந்த ரெஸ்யூமே இட்ஸ் கம் டு யுவர் பிசி, உங்களோட சைட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது தான் லிஸ்ட் ஆஃப் ஃபாண்ட்ஸ். இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் இதை போய் எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் தான் நான் Z ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட். இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் இது வேணுமோ கொண்டு வந்துக்கலாம். தென் ஐ கேன் எடிட் ஒன் பை ஒன். இப்போ இதை நான் எடிட் பண்ணோம் அப்படின்னா ஒன் பை ஒன் என்ன பண்ண முடியும், நான் எடிட் பண்ணிக்க முடியும். எந்த ஃபாண்ட்டை வச்சு நான் டைப் பண்ணுறனோ உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டில் இருக்கிறது அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு அதே எஃபெக்ட் வந்து அப்படியே என்ன பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே, Z ப்ரெஸ் பண்ணுறேன், இன்ட்டு கொடுத்துட்டு Z ஜூம் அவுட் பண்ணுறேன். எகெயின் ஹெச் அமுத்துறேன், ஹேண்ட் டூல். சரி, நகர்த்தி இங்கே வச்சுக்க முடியும். இப்போ நான் ஏதோ ஒர்க் பண்ணுறனோ அந்த டூலுக்கு மட்டும் நான் போய்க்கிறேன். செலக்ட்டுக்கு வந்து V டூல். ஸோ இந்த இமேஜ் தான் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னா ஐ கேன் ஆட் மை ஓன் இமேஜ். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது மட்டும் இந்த ஸ்டெப்பு நல்லா பார்த்துக்குங்க. நான் ஒரு இமேஜ் கொண்டு வந்துட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த சர்க்கிளுக்கு மேலே இந்த இமேஜை வச்சுட்டு அகெயின் இங்கே வந்து இந்த லேயர் வந்து இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து இந்த எக்லிப்ஸ் லேயர் லேயர் இருக்குது. அதுக்கு மேலே இந்த லேயர் வச்சுருக்கேன். இந்த லேயர் 2 கிளிக் பண்ணிட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்றேன். மாஸ்க் கொடுத்தோன்னா அந்த இமேஜ் வந்து நான் முன்னாடி என்ன ஷேப் கொடுத்துருக்கணும் அந்த ஷேப்புக்குள்ளேயே போயிடுச்சு. இப்போ நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த ஷேப் வேண்டாம், இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் போயிட்டு ஐ கேன் சேஞ்ச் சம் அதர் ஷேப்ஸ். நான் ஒரு ஸ்டார் எடுத்துக்கிறேன். ஓகேங்க, நான் பேராமெட்ரிக் ஷேப் எடுக்கிறேன். இதில் வந்து 5 சைட்ஸ் இருக்குமே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். இந்த லேயர் எந்த லேயரில் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ லேயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 2 தான் இந்த இமேஜ், இந்த ஃபோட்டோ. லேயர் 1 வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டார் எக்லிப்ஸ் ஸ்டார் எடுத்து வச்சுருக்கேன், இந்த ஸ்டூல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபோட்டோவை எடுத்து கொண்டு வந்து இந்த இமேஜஸ்க்கு மேலே வச்சிடறேன். இந்த டயக்ராமுக்கு மேலே வச்சுட்டு இந்த ஃபோட்டோ மேலே ரைட் கிளிக் பண்ணிட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்றேன். உடனே உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து அதுக்குள்ள வந்து உட்காந்துரும். ஸோ வித்தவுட் எனி நாலேஜ், ரொம்ப எஃபர்ட் போடாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அந்த இமேஜ் வந்து உள்ளே வந்து உட்கார முடியும். எகெயின் இதே போல் இந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், உங்களால் எடிட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். இதில் பொசிஷன் மாற்றிக்கலாம். சேம் திங் இங்கே கிளிக் பண்ணிட்டு யூ கேன் சேஞ்ச் தி ஃபாண்ட். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணும் அந்த ஃபாண்டும் மாற்றிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணும், என்ன கலர் வேணும், எவ்ரி திங் யூ கேன் சேஞ்ச். இது மாதிரி ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் ஓன் எக்ஸலண்ட் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்யூமே. ஒரு ரெஸ்யூமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிட முடியும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து இந்த டூல்ஸ், ரெக்டாங்குலர் டூலுக்கு இருக்கிற டூல்ஸ் பார்த்துருக்கோம், ஹேண்ட் டூல் பார்த்துருக்கோம், ஜூம் டூல் பார்த்துருக்கோம். அகெயின் டெம்ப்ளேட்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்து ஒரு ரெஸ்யூமே எடுத்து எப்படி இந்த ரெஸ்யூமே வந்து நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். சேம் திங் கிளிப்பிங் மாஸ்க் டூல் அப்படிங்கிற ஒரு டூலையும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அகெயின் இதை ஃபைனலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ரெஸ்யூமே தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது இது ஜஸ்ட் கோ வித் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ வித் பிஎன்ஜி ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்லேயும் கொண்டு போகலாம். பட் நம்ம வந்து ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டுக்கு போகும்போது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் எக்ஸாம் டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் நோயிங் தி ஃபோட்டோபியா நம்மளால் வந்து ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறதோ அதுக்குள்ளே கண்டென்ட் போடுறது, தம்ப்நெயில் போடுறது, எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு டூலில் நீங்கள் மாஸ்டரி ஆகிறது ரொம்ப முக்கியம். எல்லா டூலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம மானிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.